கரெக்டாக 5 மணி ஆகி போச்சு. இப்போ தான் லோடு இறக்குறாங்க. யோ உழுகுது, மேலே விழுந்துட போகுது. அந்த கயிறு அவுத்து விடு மக்களே. இன்னைக்கு நம்பியூர்லேருந்து லோடு ஏற்றிட்டு நம்ம மதுரை கிளம்பிட்டு இருக்கிறோம். வாங்க, இன்னைக்கு பகல் வெயில் பயங்கரமாக வருது, போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பலாம். ஒரு வழியாக நம்பியூரில் டீசல் புல் பண்ணியாச்சு. இன்னைக்கு கிளம்ப வேண்டியதுதான் மக்களே. டீசல் அடிச்சுட்டு ஒரு வழியாக கிளம்பியாச்சு. நம்பியூர் ரவுண்டானா. இன்னைக்கு கெட்டிசெவியூர் வழி, கெட்டிசெவியூர், குன்னத்தூர், ஊத்துக்குழி, காங்கை வழி அப்படியே மதுரை கிளம்பியாச்சுங்க. வெயில் இப்போவே தரமாக வருது. அப்படியே போயிட்டுருக்கேன். டைம் கரெக்டாக 8:30. எப்படி ஒரு 2 மணிக்குள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன். அப்போ வந்து கெட்டிசெவியூர் ரீச் பண்ணிட்டோம். அடுத்தது குன்னத்தூர். டைம் கரெக்டாக 9 மணி. மக்களே, கெட்டிசெவியூர்லேருந்து குன்னத்தூர் போகிற வழி. இங்கே பாருங்கள், பதநீர் விற்கிறாங்க ஃப்ரெஷ்ஷாக. இது சுத்தமான ஒரிஜினலு. வாங்க குடிக்கலாம். பதநீர் குடிக்கலாம் மக்களே. காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக பதநீர் குடிக்கிறோம். வாங்க. சூப்பராக இருக்கு, வேறு லெவல். சுத்தமான ஒரிஜினல் பதநீர். என்ன காலையிலேயே குடிச்சிட்டோம், தூக்கம் வரும். ஒரிஜினல் பதநீர் குடித்தா நல்லா தூக்கம் வரும். ஆத்தா கடையில் கருப்பு டீ இருக்குது, பதநீர் எல்லாம் இருக்குது. இந்த ஆத்தா தான் கடை. கெட்டிசெவியூர்லேருந்து குன்னத்தூர் போகிற வழி. வந்து சாப்பிட்டு பாருங்கள் மக்களை. ஒரு வழியை குன்னத்தூர் ரீச் பண்ணிட்டோம். இங்கே ஒரு கோயில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பராக இருக்குது, வேறு லெவல் இந்த ரவுண்டானாவில். அப்படியே நீ அடுத்தது ஊத்துக்குழி. டைம் கரெக்டாக 9:10. மக்களே, ஊத்துக்குழி ரீச் பண்ணியாச்சு. அடுத்தது காங்கையா. டைம் பார்த்துட்டா 9:30. மக்களே இப்போ நம்ம சிவன்மலை ரீச் பண்ணிட்டோம். அடுத்தது நீ காங்கையம். அப்படியே போயிட்டுருக்கோம். காங்கைய ரவுண்டானா. சிக்னல் ஓப்பன் ஆயிடுச்சு, ஓடிடலாம் மக்களே. காங்கை ரீச் பண்ணி அடுத்தது தாராபுரம் ரோட்டில் போயிட்டுருக்குறோம். வெயில் தரமாக வருது. டைம் கரெக்டாக 10 மணி 3 நிமிஷம். இந்த டைமுக்கே பயங்கரமான வெயில். மதுரை போகிறக்குள்ளே வறுத்து எடுத்துருமுன்னு நினைக்கிறேன் மக்களே. காங்கயத்துலேருந்து நம்ம தாராபுரம் ரீச் பண்ணியாச்சு. அடுத்து ஒட்டஞ்சத்திரம். தாராபுரம் பைபாஸ் ஏறிட்டோம். இனி அப்படியே ஒட்டஞ்சத்திரம். இன்னொரு 1 மணி நேரத்தில் போயிடலாம். மணி 10:45 ஆச்சு மக்களே. தாராபுரம் ரீச் பண்ணி அப்படியே கள்ளிமந்தை பக்கமாக போயிட்டுருக்குறோம். இங்கே கொஞ்சம் வெயில் கம்மி, பரவாயில்ல. விட்டு விட்டு அடிக்குது. அப்படியே போயிட்டுருக்குறோம் மக்களே. தாராபுரத்துலேருந்து நாம் இப்போ கள்ளிமந்தை ரீச் பண்ணிட்டோம். அடுத்தது ஒட்டஞ்சத்திரம். டைம் கரெக்டாக 11:20. அப்படியே போயிட்டுருக்குறோம். வெயில் தரமாக வந்துட்டுருக்கு மக்களே. ஒட்டஞ்சத்திரம் ரீச் பண்ணி அப்படியே செம்பட்டி போயிட்டுருக்குறோம். புது பைபாஸு பாருங்க. இங்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு தோட்டம் எல்லாம். வெயில் கொஞ்சம் இங்கே கம்மி, அதனால் சந்தோஷமாக வண்டி ஓட்டிகிட்ருக்குறோம். பாருங்க மக்களே, எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ரோடு. இருபுறம் மரங்கள் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. டைம் கரெக்டாக 12 மணி. இன்னொரு 2 மணி நேரத்தில் நம்ம மதுரையை ரீச் பண்ணிடலாம். செம்பட்டிக்கு பக்கமாக ரீச் பண்ணிட்டோம். இங்கே பூந்தோட்டம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. தக்காளி தோட்டம், அங்கே சம்பங்கி தோட்டம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மலைகள்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது, வேறு லெவல். வெங்காய தோட்டம் இங்கே பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க இந்த ரோடு மக்களே. ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து நம்ம செம்பட்டி ரீச் பண்ணியாச்சு. டைம் கரெக்டாக 12:24. அடுத்து உனி மதுரை. இன்னொரு 1 மணி நேரத்தில் போயிடலாம். வெயில் இன்னைக்கு பரவாயில்ல, இந்த ஏரியா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்படியே போயிட்டுருக்கேன் மக்களே. செம்பட்டி ரீச் பண்ணி அப்படியே மதுரை ரோட்டில் போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு மலை மேலே பாருங்கள், ஒரு முருகர் கோயில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு குன்றின் மேல் பாருங்கள் நம்ம முருகர் எவ்வளோ அழகாக இருக்கார் மேலே. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இந்த மலை.
மக்களே, மதுரைக்கு முன்னாடி இருக்கிற டோல்கேட்டு வந்துட்டோம். இனி அடுத்தது மதுரை தான். மதுரைக்கு இன்னொரு 47 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியே போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வெயில் கொஞ்சம் கம்மி. வெள்ளரிக்காய் சாப்பிட்லான்னா இந்த யாரையும் காணோம். அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு தூரத்தில். இங்கே வந்து அங்கே கூட வாங்கலாம். சரி விட, நம்ம நேரம் இன்னைக்கு முன்னாடி பூ விற்கிறாங்க, மதுரை மல்லி. டைம் கரெக்டாக 12:42. 2 மணிக்கு லோடு இருக்கிற பாயிண்ட் போயிடலாம். மக்களை வெள்ளரிக்காய் வைக்கிறாரு, வாங்கிக்குவோம், சாப்பிட்லாம் வாங்க. இன்னொன்று உண்ணா எவ்வளோண்ணா? 20 ரூபாண்ணா. காரம் போட்டுருவாண்ணா. லைட்டாக போடணும், அதிகமாக வேண்டாம். என்னங்க சூப்பராக இருக்குது வெள்ளரிக்காய். நம்ம அண்ணன் வெயிலில் விற்கிறாரு பாவம். வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம் வாங்க. மதிய சாப்பாடு வெள்ளரிக்காய், வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. உடம்புக்கு நல்லது, கூலிங்காக இருக்குது வெள்ளரிக்காய். நல்லா இருக்கு மக்களே. நம்ம மதுரையை ரீச் பண்ணிட்டோம். மதுரை இன்னொரு 12 கிலோமீட்டரு. ரோடு இருக்கிற பாயிண்ட் இன்னொரு 10 கிலோமீட்டரு. இறக்கிட்டு ரிட்டர்ன் திரும்ப வேண்டியது தான். வெயில் பரவாயில்ல, இன்றைக்கி ஓரளவுக்கு இருக்குது. டைம் கரெக்டாக 1:12. 1:30க்கு இறக்க வேண்டிய இடம் ரீச் ஆகிருவோம்னு நினைக்கிறேன். ஏர்போர்ட்டுக்கு பக்கம். அப்படியே போயிட்டுருக்கிற மக்களே. வெயில் இல்லாதனால ஜம்முன்னு இருக்குது. இங்கெல்லாம் நல்லா மழை பெஞ்சிருக்கு. எல்லா பக்கம் தண்ணியாக நிற்கிது. பரவாயில்ல, மதுரைக்கு மழை பெஞ்சிருக்கு. ரயில்வே ட்ராக் வந்துட்டோம், பாலம். அடுத்தது ஸ்ட்ரைட்டாக திருப்பரங்குன்ற வழி போய் ஏர்போர்ட் வழி லோடு இருக்கிற பாயிண்ட்டு. நம்ம நேரம் இன்றைக்கி ஃப்ளைட்டை பார்த்தாலும் பார்க்கலான்னு நினைக்கிறேன். பார்த்தா வீடியோ எடுத்து போடுற மக்களே. மதுரை பக்கமாக ரீச் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், குளத்தில் தண்ணியெல்லாம் நிற்கிது. இங்கே ஒரு வாழைத்தோப்பெல்லாம் இருக்குது. பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. இந்த ஏரியா நல்ல மழை. மக்கள் எல்லாம் இங்கே சந்தோஷமாக இருப்பாங்க. நல்லா மழை பெஞ்சிருக்கு. நைட்டு நல்ல மழை போல். அப்படியே போயிட்டுருக்கிறோம். டைம் கரெக்டாக 1:30. சாரி, டைம் கரெக்டாக 1:41. இனி ஏர்போர்ட் ரோடு பக்கமாக ரீச் ஆகிட்டோம். போய் அங்கே லோடு இறக்கிட்டு கிளம்ப வேண்டியதான். மக்களே, நம்ம திருப்பரங்குன்றம் ரீச் ஆகிட்டோம். அங்கே பாருங்கள், திருப்பரங்குன்றம் தெரியுது. இங்கே ஒரு குளம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. தண்ணி பயங்கரமாக நிற்கிது. பரவாயில்ல, இந்த ஏரியா நல்ல மழை, பயங்கர மழை பெஞ்சிருக்கு. லோடு இருக்கிற பாயிண்ட் பக்கமாக வந்துட்டோம். இன்னொரு 10 கிலோமீட்டர் தான். வெயில் இப்போ வருது. மறுபடியும் இன்ன வரைக்கும் வெயில் இல்லை, ஜாலியாக இருந்துச்சு வண்டி ஓட்ட. மறுபடியும் வெயில் வருது மக்களே. இன்னும் சாப்பிடலை, மணி 2 ஆகுது. போய் நிறுத்திட்டு ஏதோ ஒரு பக்கம் சாப்பிடலாம் லோடு இருக்கிற பாயிண்டில். மக்களே, நம்ம மதுரையில் ஏர்போர்ட்டுக்கு பக்கமாக இருக்கோம். நீ அடுத்தது லோடு இருக்கிற பாயிண்ட் இன்னொரு 2 கிலோமீட்டரு. ஏர்போர்ட்டில் இன்றைக்கி ஃப்ளைட் எது நம்ம நேரம் காணும். இல்லைன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கலாம். அப்படியே போயிட்டுருக்கோம். பரவாயில்ல, வெயில் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. மக்களே, லோடு இருக்கிற பாயிண்ட் வந்துட்டோம். முன்னாடி தான் லோடு இருக்கிறது. வந்தாச்சு லோடு இருக்கிற பக்கம். பரவாயில்ல, இன்றைக்கி வெயில் ஏதோ கொஞ்சம் கம்மி. அப்படியே வந்து சேர்ந்துட்டோம். மக்களே, ஒரு வழியாக லோடு இருக்கிற பாயிண்ட் வந்தாச்சு. இந்த கேட்டு தான் லோடு இருக்கிற பாயிண்ட்டு. போய் லோடு இறக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். டானு இங்கே இவர் இல்லாமல் எதுவும் நடக்காது. கரெக்டாக 5 மணி ஆகி போச்சு. இப்போ தான் லோடு இறக்குறாங்க. உழுகுது, மேலே விழுந்துட போகுது. அந்த கயிறு அவுத்து விடு. ஒரு வழியாக லோடு இறக்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். சீக்கிரம் இறக்கி விடு. என்ன ஒரு 4 ரோல் கட்ட கடன்னு இறக்குனா ஓடிடல.
மக்களை லோடு இறக்கிட்டு மதுரையிலேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியதாக நம்பியூர். எப்படிங்க ஒத்தாள் இருக்கிறார், நீங்களும் டம்மிங்க இறக்கையா? இறக்கு இறக்கு. எப்பா மணி சீக்கிரம் இருக்கு, மழை வருது. ஒரு வழியாக லோடு இறக்கியாச்சு. இனி நம்ம நம்பியூர் கிளம்ப வேண்டியதான். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. பாய்.